கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வேலையை தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் வசனங்களை பார்க்கும்போது, வழியிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று கேட்டு அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வசனங்கள் இருக்கு. கடைசி நாட்களிலே வழிகள், அந்த பூர்வமான வழிகள், தேவனுடைய வழிகளை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், மோட்சம் வருவதற்கு இது ஏதுவாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திலே கூட அந்த வேதத்தில் வாசிக்கும்போது அதெல்லாம் அந்த நம்பரை எடுத்துலாம் நேரம் கிடையாது. அந்த வார்த்தை, அந்த வசனங்களை மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்குலாம் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பைபிளில் படிக்கும்போது ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன்னு சொல்கிறார். அதெல்லாம் வேதத்தில் இருக்குது. ஒவ்வொன்றா வசனங்களை எடுத்து, அந்த அதிகாரம் எடுத்து, அந்த வசனங்களை எடுத்து சொல்லுறதுலாம் இருக்குது. இப்போது இந்த நாட்களில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற மத்தியில் அவங்க மூலியமாக நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அதே வேளையில் சில கெட்ட காரியங்கள் நடக்குவதற்கும் அவங்க தான் வழிவாசலாக இருக்காங்க. இன்றைக்கி உலகம், தேசம் சமாதானமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் கிறிஸ்துவ போதகர்கள், கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவ பிஷப்புகள் இவங்கெல்லாம் தேசத்துக்காக காவல்காரர்கள்னு சொல்லப்படும். தேசத்தில் காவல்காரர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் நீங்கள் படிக்கின்ற போது ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். ஆகவே ஊழியக்காரர்கள் சாமக்காரர்கள் என்று சொல்லப்படுது. அப்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேசத்துக்கு காவலுக்காரர்கள் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இந்த நாட்களில் ஜனங்களை சரியாக வழிநடத்தி செல்லும்படியாக அநேகர் இல்லை. ஜனங்களை சரியான விதத்தில் அந்த வேதத்துக்குள்ளே, பைபிளுக்குள்ளே, வேதத்துக்குள்ளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நடத்தி செல்கிறவர்கள் அநேகர் கிடையாது. சிலர் பிழைப்புக்காக, வருமானத்துக்காக இன்றைக்கி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலியமாகத்தான் தேசத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கு ஒரு தடையாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களை, பொதுமக்கள் எல்லாம் இதை பார்த்துருக்காங்க, தெரியுது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆகவே இந்நாட்களில் ஒரு சரியான ஊழியக்காரர்கள், உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. உண்மை இல்லாதவர்கள் ஏதோ ஒரு கடமைக்காக ஊழியத்தை செய்கிறவர்களும் இருக்காது. இந்த கடமைக்காக ஊழியம் செய்கிறவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க மூலிமா, கடமைக்காக ஊழியம் செய்கிறது மூலிமா ஒன்றுமே நடக்காது. இந்த உண்மை உத்தமமாக தேவனுக்கு பயந்து சட்டத்திட்டங்களுக்கு, பிரமாணங்களுக்கு மனவு அர்ப்பணம் பண்ணி, தியாகம் பண்ணி, இரவும் பகலும் ஜெபம் பண்ணி, நாட்டு மக்களுக்காக, தேச மக்களுக்காக ஜெபிக்கிறது மூலியமாக தான் நல்ல காரியங்கள் தேசத்தில் நடக்கும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஊழியக்காரர்கள், சர்வன்ட் ஆஃப் காட் என்று சொல்லுகிறாங்க. அப்போது ஆசாரியர்கள் என்று சொல்லவில்லை, ஆசாரியர்களும் ராஜாக்களும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியர்கள் மத்தியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக ஊழியக்காரர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாகவும் அநேக ஊழியக்காரர்கள் பிழை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். பெருமை தான் என்ற அகங்காரம் இப்படிலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கே ஒரு போட்டி வந்துடுச்சு. நான் உண்மையுள்ள ஊழியக்காரனா, இவர் உண்மையுள்ள ஊழியக்காரன்னு சொல்லி இன்றைக்கி என்னை ஒரு மாதிரியாக பேசிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னிலிருந்து இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் 3 மாதத்தில் பிரியமான 3 மாதத்தில் அவருடைய காரியங்கள் எப்படி இருக்குது, என்னை சொன்னார் அவர் காரியம் எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். யார் உண்மை உள்ளவர்கள், யார் உண்மையாக ஊழியம் செய்கிறார் என்பதை இப்போ ஒரு சரியான போட்டி, சரியான ஒரு டெஸ்ட் வந்துக்குது. ஆகவே ஜனங்கள் மத்தியில் அதை வைக்கிறேன். நீங்களே கண்டுபிடித்து நீங்களே தீர்மானம் பண்ணி எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் என்பதை நீங்களே தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நானும் மக்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். விசுவாச ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காரியம் ஏற்றத்தாழ்வுகள் இப்படிலாம் இருக்குது. இதன் மத்தியில் தான் ஊழியத்தை செய்கிறாங்க. ஆகவே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றுமையாக இல்லாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் செய்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி ஒரு டெஸ்ட் வந்துக்குது. இதை நீங்களே பார்க்க போகிறீங்க. எது உண்மை எது உண்மை இல்லாத காரியங்கள் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜனவரி மாதம் இதனுடைய ரிசல்ட் இங்கே சென்னையில் தான் ஒரு மாதிரியாக சொல்லிட்டார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதை நீங்கள் பொதுமக்கள் இதை காண போகிறீர்கள். தொடர்ந்து நான் அடியானுக்காக, இந்த உலகத்து மக்களுக்காக, இந்தியா தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காகவும் சென்னைக்காகவும் அனைவரும் ரட்சிக்கப்படும்படியாய், அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்கு அடையும்படியாய், அனைவரும் சுகம் பெற்று சுகமாய் வாழும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே விசுவாசமான செய்து கொண்டிருக்கிறோம். சிலர் உதவி செய்கிறார்கள். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுக்காக இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் என்பதை நீங்கள் தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நன்றி.